ஆதாரம் ஆறீர்க்கும் ஆதாரமாயிருந்து அரசு புரிகின்ற அரசே. ஆதாரம் ஆறிற்கும் ஆதாரமாயிருந்து அரசு புரிகின்ற அரசே. அண்டவெளி தன்னிலே ஆனந்த நித்தமிடு அகண்ட சிவயோக அரசே. மாதா பிதாவாக நின்று மாதா பிதாவாக நின்றனை ரட்சித்து மதியதர் கொடுத்த அரசே. மானாபிமான அசடர அன்பர் பக்கல் அருள் வருஷிக்கும் முகிலினரசே. சூதாமுடங்கு சூதாமுடங்கு காதிடும் ஒரு மருந்தை சுருக்கினில் உரைக்கும் அரசே. தோற்றம் ஏழையும் வகுத்து ஆளும் அரசே. தொண்டர் தோத்திரம் மதிக்கும் அரசே. தீதான செயிர் துமித்து என்னை நீ ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே. தெள்ளறிவனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே. எட்டாவது பாடல் அரசி அப்படிங்கிறதுல முட்பார். இந்த ஆன்மா இப்போ அரசாகுது பாருங்களேன். தலைவர் அவரை ராஜாவாயிட்டார். இந்த ஆன்மா அரசி அப்படின்னு இந்த பாடல் ஃபுல்லாக எழுதியிருப்பார். இனிக்கும் முக்திக்கு தலைவனி தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயதலத்தில் எழுந்து அருளும் சிவசுப்பிரமணிய தேவி. கடைசியில் சொல்கிறது முதல்ல சொல்கிறேன். ஆதாரம் ஆறுன்னுவார். மூலாதாரம், சுவதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி. இந்த ஆக்ஞா இந்த 6 ஆதாரங்களுக்கும் ஆதாரமாக இருந்து அரசு புரிகின்ற அரசே. அகண்ட சிவயோக அரசே. அது நடராஜ பெருமான். அண்டத்திலே ஆடுவோர் நடராஜ பெருமான், பிண்டத்திலே ஆடுபவர் குகப்பெருமான் அப்படின்னு சொல்லி தகராலை ரகசியத்தில் அந்த பாட்டில் வரும். மாதா பிதாவாக இருந்து ஞானம் அளித்த அரசே. அம்மா தான் ஞானத்தை கொடுப்பாங்க. இது என்னது அது என்னதுன்னு கேட்டால் யார் சொல்லுவாங்க? அம்மா தான் சொல்லுவாங்க. அப்புறம் அப்பா தான் சொல்லி தருவார், வழிகாட்டுவார். மாதா பிதாவாக இருந்து இது ரெண்டுமே யார் இருக்குது? அவங்க உள்ளத்தில் இறைவன் இருக்கார். மாதா பிதாவாக இருந்து ஞானம் அளித்த அரசே. மானம் அபிமானம் எனும் அறியாமை நீக்கி அருளை பொழியும் அரசே. வஞ்சனையை ஒழித்திடும் அரசே. தோற்றம் 7ன்னுவார். அது 7 தோற்றம் என்னது? 7 வகை தோற்றம் கொடுப்பார். தாவரம், ஊர்வன, நீர்வாழ்வன, பறவை, விலங்கு, மக்கள், தேவர். இந்த 7 வகை இருக்குது. நம்மளும் அது 7வது மனிதர் வரைக்கும் வந்துட்டோம், மக்கள் ஆகிட்டோம். 6வது வகைக்கு வந்துட்டோம். 7வது வகை தேவராகணும். அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் இப்போ நம்ம டைரெக்டாக கேட்குறோம். ப்ரொமோஷன், டபுள் ப்ரொமோஷன் கேட்குறோம். அதை தாவரம், ஊர்வன, நீர்வாழ்வன, பறவை, விலங்கு, மக்கள், இந்த 6 இடத்துக்கு வந்துட்டோம். தோற்றம் 6 தோற்றம் கடந்துட்டோம். 7வது தோற்றத்தில் தமிழ்நாட்டில் உட்காந்து கிடக்கிறோம். இதிலேருந்து தேவராகாமல் மேலே இறைவன் ஆகணும். தேவர்னாலும் அது கொஞ்சம் குறைவு தான். அதெல்லாம் அது 7 எல்லாம் மேலே ஏறது. படைத்து ஆளும் அரசு. 7 தோற்றங்களையும் படைக்கிறது இறைவன். 7 தோற்றங்களும் ஆளும் அரசனாக இருப்போம் அந்த இறைவனே. அது இந்த ஆன்மாவே.
அடியார் புகழ்ச்சியை ஏற்கும் அரசே. அடியார்கள் யார் புகழ்ந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் அவங்களாம் நாயன்மார்களாக அருளாளர்களாக மேலே போயிடுறாங்க. எனது தீய குற்றங்களை அழித்து என்னை ஆட்கொள்க. இதான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. இதான் ஓதுவார் ஐயா பாடியிருக்காரு. இப்போ இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் திருப்பி நோட்ஸ் எடுத்து எழுதி புரிஞ்சு கொண்டு வெற்றி பெறுங்கள். வணக்கம்.